ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. எல்லோராலையுமே வேல் வைத்து பூஜை செய்வது கடினம். ஏனென்றால் வேல் என்பது ஒரு ஆயுதம். அதற்கு உரிய அபிஷேகங்களை உரிய நாட்களில் செய்தாக வேண்டும். அபிஷேகம் செய்யும் அளவிற்கு நேரமில்லை என்பவர்கள் வேல் இல்லாமல் வேல்மாறல் பூஜை செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். வேல்மாறல் பூஜை செய்ய முதலில் நம் பூஜை அறையில் ஷட்கோண கோலம் போட வேண்டும். ஷட்கோண கோலமிட 7 புள்ளிகள் வைத்து நடுப்புள்ளியாக 4 புள்ளிகள் வரை வைக்க வேண்டும். அடுத்து கோலத்தை எப்படி போடுவது என்பதை பார்ப்போம். இந்த கோலம் சிறிது நேரம் எடுப்பது போல் இருக்கின்றது. இப்போது நமக்கு அவ்வளவு நேரம் இல்லை என்ற பட்சத்தில் மிகவும் எளிதாக இப்படியும் இந்த கோலத்தை போடலாம். பூஜை அறையில் ஷட்கோண கோலமிட்டு அதன் நடுவே ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை எழுதி அதை சுற்றி சரவணபவ என்னும் மந்திரத்தையும் எழுதி கொள்ள வேண்டும். இந்த கோலம் மாக்கோலமாக இருக்க வேண்டும். காம்பு நீக்கிய வெற்றிலையின் மேல் சந்தன குங்குமமிட்டு ஷட்கோண கோலத்தில் உள்ள ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு வெற்றிலையை வைக்க வேண்டும். ஒவ்வொரு வெற்றிலையின் மேலும் ஒரு நெய் தீபத்தை வைக்க வேண்டும். சுவாமி படத்துக்கு அலங்காரம் செய்து, அதாவது மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி நைவேத்தியம் வைத்து, பின்பு ஷட்கோண கோலத்தில் உள்ள ஒவ்வொரு கோணத்திலும் உள்ள ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்ற வேண்டும். 6 விளக்குகளை ஏற்ற முடியாதவர்கள் 6 வெற்றிலைகளை ஒரு வெண்கல தட்டிலோ அல்லது பித்தளை தட்டிலோ வைத்து அதன் மேல் ஒரே விளக்கை ஏற்றி வைத்து வேல்மாறல் பூஜை செய்யலாம். பின்பு விநாயகனுக்கு முதல் வணக்கம் செலுத்திவிட்டு வேல்மாறல் படிக்க வேண்டும். வேல் இல்லாமலேயே வேலன் நமக்கு அருள் புரிவது இந்த பூஜையின் மூலம் நாம் உணரலாம். இந்த பூஜையை ஒரு கோரிக்கை வைத்து தொடர்ந்து 48 நாட்கள் செய்யலாம். இந்த பூஜை முடியும் வரை அசைவம் உண்ணக்கூடாது. 48 நாட்கள் செய்ய முடியாதவர்கள் 6 நாட்கள் செய்யலாம். இந்த பூஜையை பக்தியோடு செய்யும் பட்சத்தில் 48 நாட்களுக்குள் கனவில் முருகப்பெருமான் தோன்றுவார் என்பது ஐதீகம். நம் கோரிக்கையை முருகன் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுவார் என்பது அந்த கனவின் அறிகுறி. இந்த பூஜை செய்ய உகந்த நேரம் எதுவென்றால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது உத்தமம், அல்லது காலையோ மாலையோ செய்யலாம். செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஹோரையில், அதாவது காலை
6 to 7 மணி வரை, மதியம் 1 to 2 மணி வரை, மாலையில் 8 to 9 மணி வரை செய்யலாம். நேர்மையான கோரிக்கைகளை வைத்து வேல்மாறல் பூஜை செய்யும் அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் கிட்ட எனது பிரார்த்தனை. ஓம் சரவணபவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.